குலதெய்வங்களுக்கு ஜெய், குலகுருவுக்கு ஜெய், ஜெகத்குருவுக்கு ஜெய், ஆதிகுருவுக்கு ஜெய், ஆன்மீக குருவுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவு திருச்சி மத்திய சிறை, மதுரை மத்திய சிறையில் நிகழ்ந்த ஒரு சில நிகழ்வுகள் பற்றிய பதிவாகும். முதல்ல சிறைச்சாலையை பற்றி மக்கள் என்னங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கலைஞர் கருணாநிதி சொன்னார், சிறைச்சாலை மாங்குயில்கள் கூவும் சோலை என்று. அடுத்து இன்னும் பலர்லாம் சொன்னாங்க, சிறைச்சாலை அறச்சாலை அப்படின்லாம். நான் உணர்ந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. சிறைச்சாலை சமுதாய தாயின் கருவறை. அதாவது தாயின் கருவறையில் 10 திங்கள் இருந்த ஒவ்வொருவரும் சிறைக்குள் சென்றால் அவர்களெல்லாம் சமுதாய தாயின் கருவறைக்குள் சென்றதாகத்தான் நான் உணர்கிறேன். ஆண் சிறைவாசிகளாகட்டும், பெண் சிறைவாசிகளாகட்டும். சிறைக்குள் சென்றவர் மீண்டும் பிரசவமாகி, அதாவது விடுதலை காலத்தில் வெளியே வந்து நல்நிலையில் வாழ வேண்டிய நோக்கத்திற்காகத்தான் சிறைச்சாலை அமைக்கப்பட்டது. சட்ட நிலைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் சிறைச்சாலை அறச்சாலையும் கிடையாது, மாங்குயில்கள் கூவக்கூடிய சோலையும் கிடையாது. சிறைச்சாலை நல்ல இடம்தான், ஆனால் அங்கே நிர்வாக சீர்கேடுகளால் எல்லாமே தலைகளாகத்தான் நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் எதிர்பார்க்குறது அங்கே நடக்கிறது கிடையாது, அரசாங்கம் எதிர்பார்க்குறது அங்கே நடக்கிறது கிடையாது, நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறது அங்கே நடக்கிறது கிடையாது. சிறைக்குள்ள காழ்ப்புணர்ச்சியில் அதிகாரிகளே ஒருவருக்கொருவர் காழ்ப்புணர்ச்சியுடன் சிறை நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். காவலர்களும் அப்படித்தான். இதுக்குள்ளே பார்த்தா ஒரு காவலர்கள் வந்து தான் ஜாதிக்காரங்களுக்கு மட்டும் உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்தந்த ஜாதிக்காரங்க அவையே உதவி செய்வாங்க. ஆனால் அந்த காவலரில் ஏராளமான நபர்கள் அன்றாடம் குறைந்தபட்சம் 1000 to 2000 ரூபாய் வரை சம்பாதித்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பணிக்கு வந்து திரும்புவார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இராணுவத்திலேருந்து சர்வீஸை முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு வேலையில் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லலை, அதுக்குன்னு ஒரு கூட்டங்கள் குழுக்கள் சிறைக்குள்ள இருக்குது. ஒரு இராணுவ வீரர்லாம் அதாவது வந்த 15 நாட்களிலேயே சிறைக்குள் சம்பாதிக்கும் சூழலை வகுத்து கொண்டு செயல்பட ஆரம்பித்து விட்டார். கஞ்சாவை யார் யார் கேட்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து பணமாக்கி போய்கிட்டு இருப்பாங்க. இதை இதுலேயும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில காவலர்கள் அவங்களோட ஜாயிண்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அந்த வர்ற வருவாயில் எல்லோரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்படி தான் எல்லா நிலையிலுமே சிறைக்குள்ளே தாறுமாறாக நடந்துக்கிட்டு இருக்கும். சிறைவாசியில் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற நிலையெல்லாம் உண்டு. இன்றைக்கி ரவுடிசத்தில் வந்தவங்க சிறைக்குள்ள என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், நிர்வாகத்தை சாதாரண எதிர்ப்பாங்க, தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் ஆயுள் தண்டனை சிறைவாசிக்கிட்ட ரொம்ப பதும்பி பக்குவமாக நடந்துக்குவாங்க. ஏன்னா அவங்க அடிக்கிற தூரம் வந்து போகிற இடம், அவங்களுக்கு ஆதரவு தர்றது ஆயுள் தண்டனை சிறைவாசி தான். குறிப்பாக தண்டனை காவலரை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க நிர்வாகத்தாளுக, எப்போ வேணாலும் நமக்கு அவங்களால பிரச்சனைகள்லாம் வரும், அப்போ வந்து நம்ம பாதிக்கப்பட்டுருவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு செயல்படுவாங்க. ஜெகநாதன் என்ற ஒரு சீஃப் வார்டன், அவர் எப்படி தெரியுங்களா, சிறைக்குள்ளே வந்து கைதிகளுக்கு அவரே பண்ணுறதை கொண்டு வந்து அந்தாலே வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படியாப்பட்ட ஒரு நபர். டவரில் வந்து அனைத்து நிலை காவலர்கள், சீஃப் வார்டன் எல்லாமே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த ஆள் கஞ்சா விற்கிற காசை வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிப்பார். நிர்வாகத்தில் உள்ள ஹெட் வார்டர், காவலர், மற்ற சீஃப் வார்டர் எல்லாத்துக்குமே கொடுப்பார். அப்படியாப்பட்ட ஒரு சுபாவம் உள்ள நபர். ஒரு நாளைக்கு அவரெல்லாம் 5000 10,000 ரூபாய்க்கு கஞ்சா விற்றுருவார். சாயந்தரம்
4 மணிக்கு உள்ளே வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் லாக்கப்புக்குள்ளே 5:30 மணிக்குள்ளே ரூ. 10,000 மேலே கஞ்சா விற்றுருவார். அவர் பாட்டுக்கு அப்படியே கஞ்சாவை எடுத்து கொடுப்பாரு, காசை வாங்குவார், அப்படி உள்ளே வைப்பார், போவார். எல்லா நிகழ்வுகளுமே நடக்கும். இது ஒரு காலகட்டத்தில் கண்காணிப்பாளருக்கெல்லாம் தெரிஞ்சு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு பண்ணி அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து மெயின் கேட்டில் சர்ச் பண்ணி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிக்கு முன்னாடி 1 கிலோ கஞ்சா எடுக்கிறாங்க. எடுக்கவுமே உடனே அந்த காவலர்கள் கூட்டு சதிகாரர்களாக இருக்காங்கள்ல, அவங்களாம் சேர்ந்து நக்கீரன் கோபாலை சந்தித்து விதிமுறை எல்லாத்தையும் மாற்றி சொல்லி நக்கீரன் புத்தகத்தில் வந்து அதை பிரசுரமாகவே விட்டுட்டாங்க. பார்த்தா கண்காணிப்பாளர்கள் தான் தவறானவங்க, இந்த காவலர்கள்லாம் நல்லவங்கிற மாதிரி நிகழ்வுகள் வந்துருச்சு. ஆனால் உள்ளே இருக்க சிறைவாசிகளுக்கு தெரியும் யார் நல்லவன் கெட்டவங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் கண்காணிப்பாளரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுற சூழ்நிலையெல்லாம் அரசு முடிவு எடுத்துருச்சு. அப்போ அரசு வந்து ஒரு அறிக்கை கேட்குது, இவர் வந்து நல்லவரா கெட்டவரா, கண்காணிப்பாளர்னால தான் எல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி. அப்போ சிறைவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கண்காணிப்பாளர் மேல் எந்த குற்றமும் இல்லை, குற்றம் செய்தவர்களெல்லாம் இவர்கள் தான் அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடி அந்த சீப் வாட்டரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் சிறைக்குள்ளே சர்வசாதாரணமாக நடக்கும். அதுலேயும் தற்கொலை முயற்சிலாம் பயங்கரமாக நடக்கும். ஒருத்தன்லாம் தான் மனைவி வெளியே தவறான நடைமுறையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னோட ஆண் உறுப்பவே பிளேடால் அறுத்துக்கிட்டான். அடுத்து இன்னொருத்தன் என்ன செஞ்சான் அப்படின்னா, மதுரை மத்திய சிலையில் இருந்தவன் அவனுக்கு சிறைக்குள்ளே இருக்க பிடிக்காமல் ஒரு 3 இன்ச்சு ஆணி அதை எடுத்து தன்னோட உச்சி மண்டையில் வச்சு அடித்து உள்ளே இறக்கிட்டான். எப்படி பாருங்கள், அதாவது மனிதனுக்கு வெறுப்புணர்வுன்னு ஒன்று வர்றப்ப அவன் எதையும் செய்ய, அதாவது தன்னோட பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் தன்னோட நிலையை எண்ணி பார்க்காம எல்லாத்தையும் வெறுத்து இந்த உயிரை விடுறதுக்கு துணிஞ்சிட்றான். திடீர்னு இருப்பான், நல்லா பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நிர்வாகத்துக்குள்ள ஏதாவது இடையூறு பிரச்சனைலாம் சந்திச்சிருவாங்க, டக்குன்னு மரத்தில் ஏறி கட்டியிருக்க லுங்கியை கழட்டி திருச்சி தூக்கு மாட்டிட்டு செத்து போயிடுவாங்க. பயங்கரமான மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய இடம் சிறைச்சாலை. இதில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னு, அந்த திருட்டு கேஸில் வர்றவங்கெல்லாம், லாபரி கேஸில் வர்றவங்கெல்லாம் புதுசாக வர்ற சிறைவாசிகளை ஓவராக டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்களில் வந்து தகர இரும்பு திருடுறவன் அதை தான் திருடுவான், தங்கத்தை திருடுறவன் தங்கத்தை தான் திருடுவான், பணத்தை திருடுறவன் பணத்தை தான் திருடுவான், சைக்கிள் திருடுறவன் சைக்கிள் தான் திருடுவான், 2 வீலரை திருடுறவன் 2 வீலர் தான் திருடுவான், காரை திருடுறவன் காரை தான் திருடுவான். இந்த மாதிரி உணர்வு அவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகர இரும்பு திருடுறவனுக்கு அதை விற்கக்கூடிய இடம் மட்டுமே தெரிஞ்சிருக்கும், அதனால் அதை போய் அவன் செய்கிறான். சைக்கிள் திருடனுக்கு சைக்கிளை எடுத்தால் எங்கே கொண்டு போய் விற்கலாங்கிறது தெரிஞ்சதுனால அந்த சைக்கிளை மட்டும் தூக்குறான். 2 வீலர்காரனுக்கும் அந்த 2 வீலர் விற்கிறதுக்கு ஒரு சந்தை அவனுக்கு கிடச்சதுக்கு முன்னாடி அங்கே கொண்டு போய் விற்கிறான். 4 வீலர்காரனும் அதே தான் செய்கிறாங்க. இந்த தங்கம் எடுக்கிறவன் தங்கத்தை விற்கிறதுக்கு பழகிட்டான் அப்படின்னா தங்கத்தை மட்டுமே திருடுவான். இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறவன் தங்கத்தை விற்கிறது கஷ்டம், தகரத்தை விற்கிறது அதுக்கிட்ட கொண்டு போய் கொடுக்காம நேரடியாக பணத்தை எடுத்தோமா, செலவு பண்ணோமா, வாழ்ந்தோமா, போவோமா அப்படிங்கிறதுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி கொலை குற்றவாளிகள்லாம் அப்படித்தான். ஒருத்தர் கொலை செய்யணும்னு முடிவு பண்ணால் அந்த கொலையை மட்டும்தான் செய்வான். கொள்ளை செய்கிறவன் அந்த கொள்ளையை மட்டும்தான் மனசில் வச்சுக்கிட்டே நிலையாக இருந்துக்கிட்டு அதையே செய்வான். இந்த ரவுடிஸில் திட்டம்லாம் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த திட்டத்தை மிஸ் இல்லாமல் செய்வாங்க. சிறைக்குள்ளே இருப்பாங்க. சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டே வெளியே இருக்க நபரை, இவங்களோட கூட்டாளிகளை வெளியே இருக்கவங்களை வச்சு கரெக்டாக சம்பவம் செஞ்சிடுவான். அவன் நேர்காணலுக்கு வந்து சம்பவத்தை செஞ்சுட்டு தகவலெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. இப்படி தான் நம்ம சமுதாய நிலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒரு தண்டனை காவலர், அந்த ஆள் அந்த வருஷம் விடுதலை ஆக போகிற ஒரு நபர், அந்த ஆள் பேர் மூர்த்தின்னு நினைக்கிறேன். அவர் வந்து சிறைக்குள்ளே வந்து நிர்வாகமாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அதாவது ரவுடிச குரூப்புகளுக்கெல்லாம் இடையூறாக, அதாவது அந்த ஆள் நியாயமாக போனார், அது ரவுடிஸுக்கு இடையூறமாக தெரிஞ்சிருச்சு. அந்த ஆள் பரவலில் போகிறப்ப மெயின் கேட்லேயே வச்சு வெட்டிடுறாங்க. இந்த சம்பவங்கள்லாம் எளிதில் நடக்கும். அதே மாதிரி இந்த ரவுடிச குரூப்புகளில் வந்து இந்த சிங்காரம் இந்த மாதிரி நிறையா நபர்கள்லாம் வந்து மெயின் கேட்லேயே எஸ்கார்டோடே வச்செல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சட்டத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் காவல்துறை மீதும் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் இது போன்ற குற்றங்கள் எல்லாத்தையும் செய்கிறாங்க. அப்போ அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்த்து அவங்கள மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டிய வேலைகளை அரசாங்கம் செய்யணும், காவல்துறை செய்யணும், நீதிமன்றங்கள் அப்படியாப்பட்ட நபர்களுக்கு
என்ன பனிஷ்மெண்ட் குடுக்கணுமோ அத குடுக்கணும். சட்ட விதிகளின் கீழ் ஒவ்வொருத்தனையும் வழி நடத்துறது வந்து தவறான விஷயம். சட்டம் ஒருத்தனை வந்து, "ஓ! இவருக்கு சாட்சி சொல்லல, இவருக்கு ஆதாரம் இல்ல" அப்படின்னு சொல்லி விடுதலை பண்றதெல்லாம் வந்து சரியான நிலை அல்ல. இன்னைக்கு வழக்கறிஞர்கள் சமுதாயம்லாம் பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர்கள்னாலே பொய் சொல்றவங்கங்கிறது வந்து முடிவான போன விஷயமா இருக்கு. ஒரு குற்றவாளிய வந்து அவங்க வாதாடி விடுதலை செய்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்படி ஒரு சட்டம் நமக்கு தேவையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எந்த ஒரு ஆட்சியாளரா இருந்தாலும் சரி, அல்லது பொதுமக்களா இருந்தாலும் சரி, யோசனை பண்ணி பாருங்க. இப்படியாப்பட்ட நிலைகள்லாம் சட்ட சூழல நம்ம வகுத்து வச்சுக்கிட்டு வாழ்றதுனால தான் குற்றங்கள் குறையாம தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. இன்னிலாம் பாருங்க, சிறைக்குள்ள பெண் சிறை கைதிகள் எங்களுக்கெல்லாம் பெண் சிறைக்குள்ள செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைச்சிச்சு. கிளீனிங் கேங்க நாங்க உள்ள எடுத்துட்டு போயி, அந்த பகுதியில சுத்தப்படுத்திட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைச்சுச்சு. உள்ள போனோம் அப்படின்னா, ஆண் சிறைவாசிகள் 1 பங்கு என்றால், பெண் சிறைவாசிகள் 9 பங்கு சேட்டை செய்வார்கள். பயங்கரமான சேட்டை செய்வாங்க. அதில சாராய கேஸு, கொலை கேஸு, திருட்டு கேஸு, லாபரி கேஸு, எல்லா கேஸு. புருஷன கொன்னவங்க, அப்பன கொன்னவங்க, தாய கொன்னவங்க, கூட பிறந்த தம்பிய கொன்னவங்க, கள்ளக்காதலன கொன்னவங்க அப்படின்னு பல ரகத்தில குற்றவாளிகள் அதில இருப்பாங்க. கஞ்சா வித்தவங்க முதற்கொண்டு எல்லாருமே இருப்பாங்க. அவங்க சிறைக்குள்ள என்னன்னு கேட்டா, ஆயுள் தண்டனை சிறைவாசிகளுக்கு மத்த பெண் சிறைவாசிகள் பூரா அடிமையாக சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். கால பிடினா கால பிடிக்கணும், கைய பிடிக்கினா கைய பிடிக்கணும். இதே மாரி தான் ஆண் சிறைகள்லயும் ரவுடிசங்களுக்கு சிறைவாசிகள் அதாவது திருட்டு கேஸ் அந்தந்த கேஸ்ல வந்தவன் பூரா கை கால பிடிச்சிருவான், துணிமணி துவைச்சு போடுவான். அவன் என்ன வேலை சொல்றானோ எல்லா வேலையும் அவன் செய்வான். காரணம் என்னன்னா, அவங்களோட பாதுகாப்பு, அவங்களோட தேவைக்காக சிறைக்குள்ள அத செய்வான். இந்த மகளிர் சிறையில பார்த்தீங்கன்னா, கஞ்சா குடிக்கிறதுலேருந்து, பீடி குடிக்கிறதுலேருந்து, வெத்தல பாக்கு போடுறதுலேருந்து, சரக்கு அடிக்கிறதுலேருந்து எல்லா நிலையுமே கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அங்க வேலை பார்க்கக்கூடிய காவலர்கள் ஆதாயத்திற்காக, பணத்திற்காக செய்யக்கூடிய நிலை தான். ஆனா, பெண் சிறைக்குள்ள வந்து உணவு வந்து நல்லா சிறப்பா இருக்கும். நல்லா சமைப்பாங்க, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, ஆண் சிறைக்குள் அந்த மாரி சூழ்நிலைகள்லாம் கிடையாது. ஆயுள் தண்டனை சிறைவாசிகளுக்குன்னு ஒரு சாப்பாடு, விசாரணை சிறைவாசிகளுக்கு ஒரு சாப்பாடு, இதிலே சிம்பிள் டைப் தண்டனை சிறைவாசிகளுக்கு ஒரு சாப்பாடு, இப்படி மாற்றங்கள் தான் இருக்கும். ஆண் சிறைகளுக்குள்ள வந்து ரேஷன்ல ஊழல் அதிகம் நடக்கும். பெண் சிறைகளுக்குள்ள ஊழல் நடக்கும். ஆனா, அதிகம் நடக்காது. பெண் சிறைவாசிகள்ட்ட இருந்து, சிறை அலுவலர் இருந்து எல்லாருமே லஞ்சம் வாங்கிக்குவாங்க. அவங்கள ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஏன்னா, உள்ள பூராமே அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. உள்ள என்ன நடக்குது, ஏது நடக்குங்கிறத வந்து அவங்கனால தான் பார்க்க முடியுமே தவிர, மத்தவங்கனால பார்க்க முடியாது. ஆனா, சூப்ரண்டோ, டிஐஜியோ உள்ள ரவுண்ட்ஸ் மகளிர் சிறைகள்லாம் போறாங்க அப்படின்னா, அப்படியே எல்லாம் அலாட் ஆகிக்குவாங்க. எல்லாம் சரியா இருக்கிற மாரி காட்டிக்குவாங்க. அதே நிலை தான் ஆண்கள் சிறைக்குள்ளேயும். இப்படியாப்பட்ட காலகட்டங்கள்ல நம்ம நாடு திருந்தணும். நாட்டு மக்கள்லாம் நிம்மதியா இருக்கணும். நம்ம வந்து குற்றவாளிகள உருவாக்கக்கூடிய ஒரு கூடாரமா நம்ம நாட்ட வச்சுக்க கூடாது. குற்றவாளிகள் உருவாகுறனால மக்களோட வரிப்பணம் எந்த அளவுக்கு விரயமாகுது அப்படிங்கிறதெல்லாம் அரசாங்கமும், பொதுமக்களும் கவனத்துல எடுத்துக்கணும். அரசு அதிகாரிகள் அனைவருமே அதாவது நான் சொல்றேன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, 100%த்துல 85% பேர் வருவாயை ஈட்டும் நோக்கத்தில் தான் அரசு பணியில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. உங்க மனசாட்சிக்கே அது உண்மைன்னு தெரியும். சரிங்களா? அப்படியாப்பட்ட நிலைய வந்து அரசு பணியாளர்கள்லாம் எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்க காரணத்தினால தான் நம்ம நாடு வீணா போய்க்கிட்டு இருக்கு. குற்றவாளிகள் பெருகிக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் கைவிடணும். கொட்டப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒரு ஷீப் வாட்டர் ஒருத்தர் இருந்தார் சிறையில. அவ்வளவு சுத்தமான நபர். அவர் சிறைக்குள்ள வர்றப்ப ஷூவ கழட்டி, சாக்ஸ கழட்டி உதறி விட்டுட்டு, அடுத்து ஒரு காவலர கூப்பிட்டு செக் பண்ணுங்கடான்னு சொல்லி செக் பண்ண விட்டுட்டு தான் உள்ள போவார். அதே போல அவர் உள்ள போய் டியூட்டி பார்க்குறப்பயும், முடிச்சதுக்கு பின்னாடியும் அதே நிலையில தான் வெளியே வருவார். வெளியே வருவாரு. அவர் கொட்ட போட்டு சீப் வாட்டர் ஜெயிலுக்குள்ள டியூட்டிக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, சிறைவாசிகள் பூரா எவனுமே தப்பான விஷயங்கள செய்ய மாட்டான். அவன் தொகுதியில அவன் இருந்துக்கிட்டு அவன் வேலைய பார்த்துக்கிட்டு கரெக்ட்டா இருப்பாங்க. கொட்ட போட்டு சீப் வாட்டர்ங்கிற ஒரு நபர் உள்ள இல்ல அப்படின்னு தெரிஞ்சா, சிறை வந்து வேற மாரி இருக்கும். அப்ப அந்த ஒரு தனி மனிதன்
சிறையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கண்காணிப்பாளரோ, டிஐஜியோ, சிறை அலுவலர் அவர்களோ, அடுத்து வந்து டெப்டி ஜெயிலர்களோ, சக சீஃப் வார்டர்களோ, ஹெட் வார்டர்களோ, காவலர்களோ உருவாக்காத நிலையை ஒரு தனி மனிதன் உருவாக்கியிருக்கார். அவர் இப்படியாப்பட்ட ஒரு மனிதன் அப்படின்னு பார்த்தா, அவரோட வாழ்க்கையில பாருங்க, அவர் மனைவி யாரையோ கூட்டிட்டு ஓடிடுறாங்க. மனைவி செஞ்ச தப்புக்கு குழந்தை என்ன பிள்ளைங்க என்ன செஞ்சுச்சு? பெண் குழந்தை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு டியூட்டிக்கு வந்துருவார். திரும்ப போய் தான் அவர் திறந்து விடணும். அவர் அப்படியாப்பட்ட ஒரு மனநிலை. அதாவது ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருந்தாலும், அவனுக்குள்ள இன்னும் ஒரு அசுர சக்தி இருக்குங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள் தான் இந்த மாதிரி நிலையெல்லாம். நம்ம சரியா, முறையா வாழணும் அப்படின்னு சொன்னா, சட்ட நிலைகளில் செலவிடும் விரயங்கள்லாம் குறையணும் அப்படின்னு சொன்னா, நாட்டுக்குள்ள குற்றவாளிகள் கூடுறத வந்து நம்ம தடுக்கணும். இன்னமும் கொலை, கொள்ளைகள், திருட்டு, விபத்து, கொலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. இதில் இன்னொரு பெரிய கொடூரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய கொடூரம், தப்பு செஞ்சவன் நீண்ட நாளாக சிக்கியிருக்க மாட்டான். அவன்கிட்ட போயிடுவான். சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒருத்தனை சந்தேகத்தின் பேரில் பிடிச்சி வச்சு அவன் செஞ்ச கேஸு, இன்னும் எவனோ செஞ்ச கேஸெல்லாம் ஒருத்தன் மேலே போட்டு உள்ளே அனுப்பிச்சிருவாங்க. அவன் வந்து அதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு போவான். அப்போ உண்மையான குற்றவாளி நாங்கள் பிடிச்சிட்டோம், அவருக்கு தண்டனை வழங்கிட்டோம் அப்படின்னு கோப்புகளில் ஏற்றிக்குவாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமையான நிலை. யோசனை பண்ணி பார்க்கணும் மக்களே, நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். ஒருத்தன்லாம் லால்குடி பகுதியா, திருவரம்பூர் பகுதியை சேர்ந்தவன். அவன் மேலே 9 கொலைக்கேஸை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஒரு நபர் மேலே. அவன் செஞ்சது என்னமோ ஒன்று தான். பெண்டிங்கில் இருந்த அனைத்து 9 கேஸு கொலைக்கேஸ் போட்டு அவனை உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த பெண்டிங்கில் கிடந்த கேஸு போலீஸுக்கு தலைவலியாக இருந்த கேஸை பூரா ஒரு அப்பாவி மேலே சுமத்தி உள்ளே அனுப்பிச்சிடுறாங்களா. இதில் வந்து அந்த காவல்துறை வந்து நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிடும், இந்த கேஸ்லாம் எதுவுமே நிலுவையில் இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்கை காட்டிடுறாங்களா. அவன் ஜெயிலுக்குள்ளே வந்து இருந்தான், ஒரு 6 மாதம் இருந்தான். எல்லா கேஸுமே விடுதலை விடுதலை விடுதலை. அப்போ அந்த கொலையை அவன் செய்யலைன்னா அந்த கொலையை யார் செஞ்சா? இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குண்டு ஊசி காணாமல் போனால் கூட அதை அந்த குண்டு ஊசியை எடுத்தவே யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் காவல்துறையோட கடமை. அதை விட்டுட்டு எவை மேலேயே பொய் கேஸ்லாம் போட்டு உள்ளே தள்ளக்கூடாது. இன்றைக்கெலாம் ஒருத்தர் திருட்டு கேஸில் தங்கமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து போயிருக்காங்க. அவங்க ஏதோ போகிற சூழ்நிலை, அவங்க வந்து பாட்டிலு கிட்லு இதெல்லாம் பொறுக்கிக்கிட்டு அதை கொண்டு போய் ஒரு பகுதியில் விற்றுக்கிட்டு போகிறவங்க தான் அந்த ஒரு மனநிலையில் இருந்த ஒரு நபர் தான். அவன் பிடிச்சி ஒரு கேஸை போட்டாங்க. கேஸை போட்டு பல கேஸுகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து அவங்க மேலே ஒரு 20-30 கேஸை போட்டாங்க. அவெல்லாம் எப்படி தப்பிச்சு வர முடியும்? அவனுக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது, என்ன உடன்பிறப்புகள் வந்து ஒட்டுறவு கிடையாது, குடும்பமே இல்லாத ஒரு நபர். அந்த நபர்லாம் எதிர்காலத்தில் எப்படி திருந்துவான்? கோபத்துக்கு தான் ஆளாவான். இதெல்லாம் ஏன் கவனத்தில் எடுத்து செய்கிறதில்ல? காவல்துறை தனது கடமையை சரியாக செய்தால் குற்றவாளிகளை நிச்சயம் திருத்தலாம். அதேபோல் சிறைத்துறை தனது கடமைகளை சரியாக செய்தால் குற்றவாளிகளுக்கு மறுவாழ்வளிப்பதற்கு உண்டான சக்தியை சரியாக செய்யலாம். நீதிமன்றங்கள் இந்த பொண்ணு மறைத்து, அதாவது நீதிபதிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த காவலர்கள் பொய்யான வழக்கை மேலே போட்டிருக்காங்கிறதும் தெரியும், அவன் செய்யாத குற்றத்தை சுமத்திருக்காங்கிறதுலாம் தெரியும். இருப்பினும் அவங்க கொடுக்குற சாட்சிய ஆதாரத்தை வச்சு அவனை தண்டிக்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நீதிபதிகள்லாம் உணர்ந்து சமுதாயத்தை வளர்க்குறதுக்கு துணை புரியணும். இன்னும் பார்த்திங்கன்னா சிறைக்குள்ள நல அலுவலர், அதாவது வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார். அவங்கெல்லாம் எப்படி தெரியுமா வந்துடும்? அவங்களோட வேலை என்ன தெரியுங்களா? விசாரணை சேர்ந்து தண்டனை பெற்றவன் உள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து வக்கீல் வைக்க வசதி இருக்கா இல்லையா, குடும்பத்தில் உதவி செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இலவச வக்கீல், அரசாங்க வக்கீலை வச்சு அவனுக்கு வழக்கு நடத்துறதுக்கு உண்டான பணிகள். அதே போல் விசாரணை சிறைவாசிகளுக்கு இதே கண்டிஷனில் அவங்க செய்வாங்க. வழக்கறிஞர் வச்சு வழக்கு நடத்தி அவங்க வெளியே போகிறதுக்கு செய்வாங்க. இந்த மாதிரி நிலையில் இருக்க அதிகாரிகள்லாம் வந்து அந்த சீட்டில் உட்காரவே மாட்டாங்க. பூரா பணிகளையும்
ஆயுள் தண்டனை சிறைவாசி, அடுத்து இந்த வருட தண்டனை சிறைவாசிகள் தான் செய்வாங்க. அவங்க கையெழுத்து போடுறதோட மட்டும்தான் அவங்க அதையும் படிச்சு பார்த்து கூட கையெழுத்து போட மாட்டாங்க. சிறைவாசி எழுதி வச்சுட்டான், டேபிள்ல அந்த ஃபைல்கள வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, அத வந்து அவங்க கண்ண மூடிட்டு கையெழுத்து போட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. இதே ரிவிஷன் ஆஃபீஸ், தண்டனை குறைப்பு அலுவலகம் அப்படின்னு அங்கேயும் பூராமே சிறைவாசிகள் தான். அடுத்து பரோல் செக்ஷன் மேனேஜரு, A1, A2, A3, A4, A5 இந்த மாரி இருக்கிறவங்களும் அதே தான். அவங்களும் இந்த லஞ்ச ஊழல். அதுக்குள்ள பணிக்கு வந்து போறவங்களும் சிறைவாசிகளுக்கு தேவையான சிறை விரோத பொருட்கள வந்து குடுத்துட்டு தான் போவாங்க. இன்னும் தெளிவா பார்க்கணும்னா, அவங்களாம் உள்ள இருந்து வேர்க்கடலை, துவரம் பருப்பு, எண்ணெய் இந்த மாரி பொருட்களை எல்லாம் சிறைவாசிட்டே விலை குடுத்து வாங்கிட்டு போவாங்க. வெளிய ரூ. 60 விக்குதுன்னா, உள்ள ரூ. 20க்கு வாங்குவாங்க ஒவ்வொரு பொருளையும். இப்படியாப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு வந்து பீடியோ, சிகரெட்டோ, கஞ்சாவோ ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுத்துட்டு அந்த பொருள வாங்கிட்டு போறவங்களும் இருந்தாங்க. இந்த நிலை எல்லாத்தையும் நம்ம மாத்தி அமைக்கணும். அதாவது சிறைப்பட்டவனுக்கு அனுபவங்கள் ஜாஸ்தி. அதுவும் குறிப்பா நல்ல சிந்தனை, நல்ல செயலில் என்னைப் போன்றோர் செயல்பட்டோர் சமுதாயத்துக்கும் உதவியா இருப்பாங்க, நிர்வாகங்களுக்கும் உதவியா இருப்பாங்க. இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஜெயிலுக்கு போனவன் பூரா கெட்டவன்னு சொல்லி பொதுமக்கள் நினைக்கக்கூடாது. அது தவறான ஒரு விஷயம். ஜெயிலுக்கு போனவன் குற்றம் செஞ்சுட்டு போனானா, குற்றம் செய்யாம போனானா அப்படிங்கிறதெல்லாம் அவனோட மனசாட்சிக்கு தான் தெரியும். மத்தவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூடு மந்திரம் போல. மூடு மந்திரம் போல. இப்ப வந்து நான் பெருமைக்காகவோ, அதுக்காகவோ, இதுக்காக சொல்லல. இப்ப நான்லாம் வந்து சிறைத்துறை மந்திரியா இருந்தேன்னு வச்சுக்கங்க. தமிழக சிறைத்துறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி சரியா செய்வேன். அதே காவல்துறை மந்திரியா இருந்தேன்னு வச்சுக்கங்க. அந்த காவல்துறை எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணி முறைப்படுத்தி செய்வேன். காவல்துறை பணியாளர்கள்லாம் அதாவது குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவங்க எல்லாத்தையும் கடும் நடவடிக்கை எடுக்கணும். அவங்களாம் டிஸ்மிஸ் பண்ணுறதோட ஓயக்கூடாது. வழக்கு போட்டு உள்ளேயும் வச்சிடணும். ஆனால் அவங்களாம் ஆபத்தானவங்க. அவங்கள அப்படி உள்ளே வச்சாலும் அவங்க வந்து திரும்ப ரவுடிசமாக மாறிடுவாங்க. ஏன்னா இப்பயே காவல்துறையில் நிறையா பேர் ரவுடிசம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேவலமான நிலைங்கிறத அவங்க உணரலை. அதாவது தமிழன் நாமே நமது தமிழனை வந்து பாதிப்படைய செய்கிறோமே அப்படிங்கிற உண்மையெல்லாம் உணர்ந்திருந்தும் தமது தேவைக்காக தனது வாழ்வாதார நிலைகளை சிறப்பாக்கிக் கொள்வதற்காக இந்த குற்றங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குற்றத்தை தடுக்கிறவங்களே குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் நம்ம எப்படிங்க மாற்றி அமைக்கிறது? மக்களே சொல்லுங்கள், சட்ட வல்லுநர்களே சொல்லுங்கள். பல நிலைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு வர்றேன். சிறையை பற்றி இன்னும் சிறையில் ஏராளமான நிகழ்வுகள் இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் கூட குற்றத்தை செஞ்சுருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் மாவட்ட அதிகாரி இந்த மாவட்டத்துக்குள்ள குறிப்பாக பார்க்க வேண்டியது சிறைத்துறையை பார்க்கணும். அதை விட்டுட்டு அப்படி இப்படின்ட்டுலாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு அது உங்களுக்கு கீழே இருக்க அதிகாரி எல்லாத்தையும் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெருமை கிடைக்காது, உங்களுக்கு சிறுமை தான் கிடைக்கும். மாவட்ட கலெக்டருக்கெல்லாம் உங்களோட பணி வந்து அதாவது தேசிய பணி. நீங்கள் இந்த மாவட்டத்தை மட்டும் பார்க்கக்கூடியது உங்களோட நிலை கிடையாது. நீங்கள் தேசியத்துக்கு உயர்வான நிலையில் எதை உருவாக்கி தரணுமோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். அதெல்லாம் விட்டு எல்லாருமே ஏனோ தானோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? உங்கள் வீட்டு பிள்ளை இந்த மாதிரி நிலையில் போய் மாட்டிக்கிட்டான். கடவுள் வந்து கண்டிப்பாக அந்த முடிவை எடுக்கணும். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குடும்பத்தில் இருக்கவங்க பூரா இதே மாதிரி சட்ட சூழலில் பாதிக்கப்பட்டு பிரச்சனைகளை சந்திச்சா தான் அதனோட வலி வேதனைலாம் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உணருங்க. இன்றைக்கி வந்து காவலர்களோட குடும்பத்தில் உள்ள மகளிர்கள்லாம் வந்து அவங்கள கண்டிக்கிறாங்களோ கண்டிக்கலையோ தெரியல. ஆனால் கண்டிப்பாக கண்டிக்கணும். அவங்கள வந்து ஒழுக்கமான நெறிக்கு கொண்டுட்டு வரணும். இன்றைக்கி காவலர்களை எடுத்தோம்னா டியூட்டி முடிஞ்சதுமே சரக்கு பாட்டிலோடு தான் வீட்டுக்கு போகிறாங்க. அதுலேயும் காசு கொடுத்து வாங்குறவங்க இருக்காங்க, ஓசியில் மிரட்டி வாங்குறவங்க இருக்காங்க. பல நிலைகளில் குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது. இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு சரியான தூய்மையான நல்ல சிந்தனை உடைய தியாக மனப்பான்மை உடைய தலைவர்கள் ஆட்சியில் இருந்தாக வேண்டும். அப்போதுதான் இந்த நிலைகள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த முடியும். இல்லையேல்
தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலம் மட்டுமல்ல, பாரதம் மட்டுமல்ல, அனைத்துமே சீரழிந்துவிடும். குற்றவாளிகள் தத்தமது தேவைக்காகத்தான் குற்றங்களை செய்கிறார்கள் என்ற உண்மையை ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் குற்றம் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ விரயம் பண்ணுறீங்க. இன்றைக்கி என்ன, ஒரு திருடன் சும்மா சும்மா திருதிக்கிட்டு இருக்காங்கிறப்ப அவனுக்கு ஒரு 50,000 ரூபாய் போட்டு அவனுக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுத்து இதை தாண்டா செய்யணும், இந்த தொழிலை நீ சரியாக செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உனக்கு நிரந்தர சிறை தாண்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரக குற்றவாளிகளையும் பிரித்து அதுக்கு உண்டான சூழ்நிலை அவங்ககிட்ட சொல்லி செஞ்சு அவன் சரியாக செய்யலைன்னா அவங்களாம் நிரந்தரமாகவே ஜெயிலில் போட்டுருவோமே. எதுக்கு அவன் வெளியே வாழணும்? இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்குங்க மக்களே. மீண்டும் நாளை உங்களை நான் சந்திக்கிறேன். விரைவில் மறுபிறவிகளை பற்றிய செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஹரே கிருஷ்ணா. ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, ஜெய் பவ.